தேசிய அளவில் பிரதமர் அவர்கள் சொல்லக்கூடியது உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கிறது, இசை கலைஞர்கள் ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடித்து அவர்களுக்கான அங்கீகாரம் தேடி தருவது தான் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதத்தினுடைய நோக்கம். அதனால மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார். இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு திமுக குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கின்றது. அவர் அந்த அழிந்து போன அந்த குடும்பத்தை அதுல இருக்கக்கூடிய பெண்களை கண்டுபிடித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தையல் மிஷினு, அவர்கள் தொழில் செய்வதற்கான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கணவன் உழைக்கக்கூடிய கணவன் அதில் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்திற்கான வருமானம் இன்றைக்கு குறைந்து கொண்டு இருக்கின்றது. டாஸ்மார்க்கு, போதைப் பொருள், இது மாதிரி அதுல இருந்தெல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஒரு முன்னெடுப்பாக எடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி யாருமே எடுத்தது கிடையாது. தேர்தல் வந்தாங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னால இது மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் நடத்துவாங்க. பிஜேபி வாழ்வாதாரத்தை நோக்கி நடத்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி பெரிய பாராட்டுக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றன. நாங்க எதெல்லாம் எடுக்கிறோமோ அதுக்கு முன்னாலே எல்லாம் அவருக்கு தெரியல. அதே திமுக காரங்க இளையராஜா அவர்களை பற்றியும் அந்த திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் இளையராஜா அவர்களை என்ன ஜாதியை பெயரை சொல்லி கொச்சைப்படுத்தினார்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல அரசியல் பேசணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட அங்கீகாரம் கொடுத்து பெரிய உயரிய அங்கீகாரம் கொடுத்தது நாங்கள். அதற்கு பிறகு அவருக்கு கிடைக்கட்டும். ஆனால் ஆரம்பத்தில் உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. தமிழர்களுக்கான பெருமையை கொடுத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக உயரிய ஒரு பொறுப்பை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. அதனால தமிழினத்திற்கு என்றைக்குமே துணை நிற்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த மண்ணில இருக்கின்றார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான்.